பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. நாம் இன்றைக்கு செய்திக்காக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்கு நாம் எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாங்கள் 10வது வாரமாக 10வது பாகமாக கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்த வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை பேசி நாங்களும் பிரயோஜனப்பட, கேட்கிறவங்க பிரயோஜனப்பட, எப்படியும் நித்தியத்தில் வந்து சேர நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த நம்ம 9 வாரங்களும் இன்றைக்கு சேர்த்து 10 வாரங்களும் ஆவியானவர் நம்ம நடத்துகிற விதத்தில் நம்ம அப்படியே இசைந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதில் நம்ம 10வது அந்த பிரசங்கத்தில் 10வது பாகம்தான் நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பதை. அப்போ மலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அந்த கோணத்தில் கர்த்தர் நம்ம நடத்துகிறார். இப்போ அப்படி தான் நம்ம சிந்தித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்து யாத்திரியாகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாத்திரியாகம் புஸ்தகம். அதற்காக நான் மோசக்கிட்ட சொல்கிறார், உன்னோடு இருப்பே. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில், இந்த சீனாய் மலை, இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஒரு அலே சொன்னங்களேலுயா. இப்போ தேவன் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு முன்பாக ஒரு மலைக்கு தான் என்ன செய்கிறார்? வரவாங்க. எதற்கு என்பதை இந்த நாள் நம்ம தியானிக்க முடியாது. அதனால் அதில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் யாத்திரியாகம் புஸ்தகம் அதில் 19ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அவன் ஜனங்களை நோக்கி இந்த 3ஆம் நாள், நல்ல கவனிங்க, எந்த நாளா? 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு இருங்கள். நீங்கள் வாங்க. அது என்ன சொல்கிறாருன்னா, 3வது நாளுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருங்கள். ஒரு லேச்சுங்களே லோயா. முதல் நாள் அல்ல, 2வது நாள் அல்ல, எந்த நாளா? 3வது நாளுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருங்கள். மனைவின் அப்படி நீங்கள் என்னங்க? மனைவிடத்தில் சேராதிருங்கள் என்றால் 3ஆம் நாள் விடியற் காலத்தில். ஏன் அது 3ஆம் நாள்? 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. எப்போ? அது 3ஆம் நாள் சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவளை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேலே அக்னியில் இறங்கினபடியால், ஒரு அலே சொல்லுங்களேலுயா, இறங்கினபடியால் அது முழுவதும் எப்படித்தான் இருந்துச்சா? புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர 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 மிகவும் தொனித்தது. பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். அப்போ அந்த 3ஆம் நாள், இதே நீங்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நீ வாசித்து பார்த்தீங்கன்னா,
மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாள் கர்த்தர் சகல ஜனங்கள் பிரதிச்சமாய் சீனாய் மலையிலே இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அப்போ நான் வேறு விதமாய் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் என்னென்ன சொன்னாருன்னா, இந்த மூன்றாம் நாளை குறித்து நீ தியானி அப்படின்னார். அப்போ அந்த மூன்றாம் நாள் என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. அப்போ அப்படியே தியானித்து கொண்டு போது 2-3 வசனம் தாண்டு கொடுத்தார். மீண்டும் பல வசனங்களை கொடுத்தார். அப்படின்னா மூன்றாம் நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அந்த நாளுடைய அனுபவம் நமக்குள்ள இருந்தால்தான் நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் நாம் மறைந்திருக்கக்கூடாத அனுபவம் நமக்கு உண்டாகும். அப்படின்னா அந்த மூன்றாம் நாள் தான் நல்ல நாளா விசேஷ நாளா மற்ற நாள் கெட்ட நாள்னு சொல்ல முடியாது. ஆதி ஆகமத்தில் எல்லா ஆண்டு சொல்கிற என்ன, முதல் நாள் நல்லது அப்படின்ட்டு அது முதல் நாள், 2ஆம் நாள் நல்லது, 3ஆம் நாள் நல்லது, எல்லாமே நல்ல நாள் தான். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. ஆண்டவர் படைத்தது எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது என்ன சொல்லலாம், நல்லதுன்னா ஆங்கிலத்தில் குட்டுன்னு அர்த்தம். குட் மண்டே, குட் டியூஸ்டே, குட் வெனஸ்டே, குட் தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, குட் சாட்டர்டே, குட் சண்டே. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம், குட் ஃப்ரைடே. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் நல்லது, குட், இந்த நாள் நல்ல நாள்னு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குட் ஃப்ரைடே என்பது வேதத்தில் எழுதப்படாத ஒன்று. ஆனால் எல்லா நாள் நல்லதுன்ட்டு அந்த மூன்றாம் நாளில் இருக்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமெல்லாம் சொல்லுங்களே லூயா. எல்லா நாள் நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் தாவீது சொல்கிறான் பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் அப்படிங்கிறான். உலகத்தில் வாழ்கிற 1000 நாளை பார்க்கிலும் இப்படி ஆலயத்தில் வந்து ஒரு நாள் தங்குவது நல்லது. அப்போ என்ன எந்த நாள் நல்ல நாள் அப்படின்னா, எல்லா நாள் நல்லது தான். தேவனோடு இருக்கக்கூடிய எல்லா நாள் நல்ல நாள் தான். ஒரு நல்ல துணுகளே இல்லையா. தேவனோடு இல்லாத நாட்கள் எல்லாம் பொல்லாத நாட்கள்னு அர்த்தம். அதுதான் தாவீதை சொல்கிறேன். தேவனோடு அவனை இல்லை, தேவாலயத்தில் அவனால் வர முடியல, தேவனை துதிக்க முடியல, தேவனுடைய மகிமையை தேட முடியாத அந்த 1000 நாளை அவன் நல்ல நாள் சொல்லலை. தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படி அந்த வாசல் இருப்பது தான் அந்த நல்ல நாள். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. இன்னும் பைபிளில் என்ன சொல்ல, நாட்கள் வந்து பொல்லாததாக இருப்பதினால நீங்கள் என்ன செய்யுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படிங்கிற. அப்போ இனி நாட்கள் அப்படி தான் இருக்குது. அப்போ எது நல்ல நாள்னா, தேவனோடு இருக்கிற அந்த நாள் நல்ல நாள், தேவனோடு இல்லாத நாள் கெட்ட நாள். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அல்ல நிறைய நெருக்கங்கள் ஆபத்துகள் வரத்தான் செய்யும். ஆனால் தேவனோடு இருக்கிற காலங்களில் ஆபத்து வராதா, வரும். ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. ஆக இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலே வேதத்தில் என்னென்ன சொல்லப்படுகிறது, அந்த 3ஆம் நாள் சத்தியங்கள் என்னென்ன வெளிப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், முதல் 2 நாளிலே ஆண்டவர் பல காரியங்களை சிருஷ்டித்தார். சூரியனையும் சந்திரனையும், அப்புறம் ஜலத்தை 2ஆக பிரித்தார், ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அதுக்கு மேலே ஜலம் இருக்கு, அதுக்கு வானம் என்று பெயரிட்டு அது நல்லது 2ஆம் நாள் ஆயிற்று. அல்ல சொல்லுங்களே அல்லையா. இப்போ இதோடு முடிச்சிருந்தான்னா உலகத்தில் எதையும் நம்ம பார்க்க முடியாது. 3ஆம் நாள் விசேஷமான நாள். இப்போ அந்த பகுதியை நம்ம திருப்பி கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் 3ஆம் நாள் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாசிங்க. நான் வாசிக்கணுமா? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒவ்வொரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று.
இப்போ வானத்துக்கு கீழே ஃபுல்லாக ஜலந்தான். இப்படி இந்த 2 நாளோட ஆண்டை முடிச்சிருந்தான்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. அப்போ 3ஆம் நாள் ஒரு விசேஷித்த நாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை 2ஆம் நாள் மனுஷனையும் படிச்சிருந்தானா என்ன செய்ய முடியாது. ஆக வானத்திற்கு மேலே ஜலம், வானத்திற்கு கீழே ஃபுல்லாக ஜலமாக இருக்குது. ஆண்டவர் அந்த ஜலத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த ஜலத்தை நீ எல்லாம் ஒரு இடத்துல சேரணும். அல்லேலூயா பேசுகிறார். அது ஆண்டோடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அந்த ஜலம் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரை காணும்படி. ஏன்னா இப்போ வெட்டாந்தரை கிடையாது, இப்படி நம்ம பார்க்க முடியாது. அதான் அந்த 3ஆம் நாள் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். எல்லாம் ஒன்று சேருங்க, வெட்டாந்தரை காண்கிற அளவுக்கு ஒன்று சேருங்க. அல்லேலூயா. அது ஒன்று சேர்ந்தது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் சபை பார்த்து நீங்கள் ஒன்றா இருங்க, ஒன்று சேருங்கன்னா நம்ம இருப்போமா? இருக்காது. ஆனால் அந்த ஜலம் உடனே கீழ்ப்படைந்து அந்த ஜலங்கள் தனியாக போன உடனே அதற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த 3ஆம் நாள் இல்லைன்னா சமுத்திரம் கிடையாது, கடலை நம்ம பார்க்க முடியாது, வெட்டாந்தரை நம்ம தரையை நான் பார்க்க முடியாது. ஆக வெட்டாந்தரைக்கு என்ன பெயரிட்டார்? பூமி. அல்லேலூயா. 3ஆம் நாள் தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி என்கிற பேர் வந்தது. பூமியின் குடிகளும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இதை சொல்வதற்கு இந்த 3ஆம் நாள் மிகவும் அவசியமாக இருந்தது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நீங்கள் நம்ம பூமியில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று பல நேரம் சொல்லுகிறோம்னா அந்த 3ஆம் நாள் தான் வெட்டாந்தரை காணப்பட்டு அதற்கு பூமி என்று பெயரிட்டு அந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வாசித்து பாருங்க, சீக்கிரமாக வாசிக்கணும். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும், நல்ல கவனிங்க, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புல் 3ஆம் நாள் தான். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்கள் விதையுடைய, பூமியிலே தங்கள் விதைகளுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும். அப்ப நல்ல கவனிக்கிற 3ஆம் நாள் புல்லை கர்த்தர் முளைப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற அத்தனையும் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய இன்னைக்கு நாட்டு வைத்தியத்துக்கு உபயோகப்படுத்துகிற அத்தனை தாவரங்களும் புல்லும் 3ஆம் நாள் தான் வளர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த பூண்டு வகைகள் எல்லாம் அது சொல்கிறாரு, பூண்டு கொடுக்கணும், விதையும் கொடுக்கணும். அல்லேலூயா. விதையும் கொடுக்க வேண்டும், மனிதனுக்கு உபயோகமாக அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பூண்டு வகைகளை தானே உண்டு பண்ணும்படி கட்டளையிடுறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு அப்படி தான் நடக்குது இல்லையா? வெள்ளை பூண்டை நீங்கள் வெங்காயம் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் விதை, அதுதான் நமக்கு பயன்பாட்டாக இருக்குது. அல்லேலூயா. அது பூமி எங்கும் தங்களுடைய ஜாதின்னு நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது, தங்களுடைய ரகங்களின்படி தங்களுடைய தன்மையின்படி அவைகள் விதை கொடுக்கக்கூடிய கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனிதன் சாப்பிடுவதற்கு கனி, அடுத்த இன்னும் அதே கனிமரமாய் மாற்றுவதற்கு அதே விதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே
பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய விதைகளை கொடுக்க கனிகள் உடைய விருட்சங்களையும் முளைப்பத்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் 3ஆம் நாள். ஒரு அல்லேலூயா. இந்த 3ஆம் நாளுடைய இந்த காரியம் இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு அந்த 3ஆம் நாள் படைத்த அத்தனை காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையை, அது தேவைகளை சந்தித்து நம்ம வாழ்வதற்கு ஏற்ற ஆசீர்வாதம். 3ஆம் நாள் தான் தேவன் பூமியில எல்லாரும் சொல்லினாலே முளைக்கப்படுவதாக கனிகள் கொடுக்கணும், விதைகள் கொடுக்கணும் என்று சொல்லி சமுத்திரங்களையும் பூமியும் யாருக்காக படைத்தார்? மனுகுலத்திற்காக படைத்தார். அல்லேலூயா. ஆக உலகத்தில் இருக்கிற வெளிச்சமாய் இருக்கிற அந்த ஜனங்கள், மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத ஜனங்களுக்கு தேவன் 3ஆம் நாள் அந்த உலகத்தில் உண்டாக்கின சகல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு நிறைவாக தருவார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு விவசாயம் செய்யணும்னா ஒரு நிலம் நம்ம கண்டிப்பாக தேவைதான். ஒரு வீடு கட்டணும்னு நிலம் தேவை. ஒரு வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒரு இடம் தேவை. சமுத்திரம் இல்லைன்னா மீன்களே கிடையாது. அப்போ அத்தனை ஆசை யாருக்காக? தனக்காக அல்ல, நமக்காக. அல்லேலூயா. மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி உலகத்திற்கு வெளிச்சக்கமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத வாழ்கிற தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறது 3ஆம் நாள் இந்த உலகம் சிருஷ்டித்த அந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு 3ஆம் நாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதே நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வைங்க. 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன், நல்ல கவனிங்க, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே என்ன செஞ்சது? இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் சொல்றான் பாருங்க. அது எத்தனை நாளா? 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோன் பாத்திரத்தை அவளே கொடுப்பாய். அல்லேலூயா. 2 பேருமே சிறையில் இருக்கிறாங்க. பானபாத்திரக்காரனும் சிறைக்குள்ள தான் இருக்கிறான். இப்போ அவன் சொப்பனத்தை பார்க்கிறான், திராட்சை செடியை பார்க்கிறான், 3 கொடிகளை பார்க்கிறான், கையிலே பாத்திரத்தை பார்க்கிறான். அதை பழத்தை பிடிந்து பார்வோனு கொடுப்பதை பார்க்கிறான். அர்த்தம் தெரியாது. அப்போ யோசேப்பு கிட்ட கேட்குறான், இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ சொல்கிறான், 3ஆவது நாள். ஒரு அல்லேலூயா.
இன்னும் 3 நாள் வரும்போது அவன் ஏற்கனவே அந்த பதவியை இழந்தவன், அந்த ஸ்தானத்தை இழந்தவன், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அப்ப யோசேப்பு சொல்றான், இன்னி 3 நாளுக்குள்ள பார்வான் மீண்டும் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. முன்பு செய்து வந்ததை போல பார்வானுக்கு ஒரு பாத்திரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய அதே காரியத்தை நீ செய்வாய் என்ற யோசேப்பு சொன்ன அதே அர்த்தத்தின்படி அதை 3வது நாள் வரும்போது அங்கிருந்து அழைப்பு வந்து பானபாத்திரக்காரனை அழைத்து அவன் அதை இழந்து போன அதே உத்தியோகத்தை அதே ஸ்தானத்தை மீண்டும் பெற்று முன்பு செய்ததை போல அந்த பார்வனுக்கு அந்த திராட்சரச தன் பாத்திரத்தில் வார்த்து அந்த பார்வனுக்கு கொடுக்கும்படி அந்த 3ஆம் நாள் அந்த உயர்வை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கோ பேசுறார். இப்போ செய்தி நம்ம மாத்திரம் கேட்கறது இல்லை, எல்லாமே கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் தீர்க்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்றிலிருந்து 3ஆம் நாள் உங்களை தேடி ஒரு உயர்வு வரும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இன்றிலிருந்து ஒரு 3ஆம் நாள் நீங்கள் இழந்து போன எந்த காரியமானாலும், நீங்கள் இழந்து போன எந்த ஸ்தானமானாலும், எந்த இடமானாலும் கர்த்தர் 3ஆம் நாள் யோசேப்பின் மூலமாக பானபாத்திரக்காரனுக்கு அந்த உயர்வை வந்ததை போல ஒருவேளை இது எப்படி ஆகலாம் என்றால், சர்வ வல்ல தேவனால எல்லாகும். அந்த தேவன் 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். 3 நாளுக்குள்ளே கர்த்தர் ஒரு அதிசயங்களை செய்வார். அவர் உங்களை நல்ல ஒரு ஸ்தானத்தை வைத்துவிடு. எந்த ஸ்தானத்தை, எந்த பதவிகளை, எந்த உத்தியோகத்தை நீங்க இழந்தீர்களோ அதே ஸ்தானத்தை, அதே உத்தியோகத்தை, அதே பதவியை மீண்டும் தேவன் தரவல்லவராய் இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரன் அதை விசுவாசித்தார். கேட்கல, எப்படி ஆகும், நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன்னு. அவரால் தானே தள்ளப்பட்டேன். 3 நாளுக்குள்ள அது எப்படி நடக்கும், 3ஆவது நாள் எப்படி நடக்கும் என்று அவன் கேள்வி கேட்கல. ஆனால் யோசேப்பு சொன்ன மாதிரியே கர்த்தர் அவனை உயர்த்தி காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இது நமக்கு செய்கிற யோசேப்பு அல்ல, யோசேப்பின் தெய்வம், நம்முடைய தெய்வம். 3 நாளுக்கு பின்பு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். அப்ப நம்ம சொல்ல முடியும், இது தேவன் இந்த 3ஆம் நாளிலே தேவன் செய்தியின்படி, தீர்க்கதரிசன உரைத்தின்படி தேவன் எனக்கு செய்தார் என்று கூட நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அதே இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். எத்தனை நாள் காவல் வச்சானா? 3 நாள் காவல் வச்சா. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். அதான் நல்ல கவனிங்க. யோசேப்பு ரொம்ப வருஷமா சிறையில் இருந்தார். அது யாரு காரணம்? இவங்க அண்ணன் தம்பிக்கு தான் காரணம். இவருடைய சகோதரனால தான் இஸ்மவேலுக்கு விற்றார்கள். தகப்பனத்தில் ஒரு மிருகம் அவனை கொண்டுபட்டது அப்படின்னு போய் சொன்னாங்க. அங்கே போர்த்திப்பாவுடைய மனைவியினுடைய தவறான எண்ணத்தினால சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் யோசேப்பு இருக்கிறார். யார் நிமித்தமாக? சகோதரன் செய்த தவறு நிமித்தமாக. அந்த யோசேப்பு தன் சகோதரரை தன்னை பார்க்க வரும்போது, எகிப்துக்கு வரும்போது அவன் சிறைக்குள்ளே தள்ளினான். ஆனால் அவனால் 3 நாளுக்கு மேலே வைக்க முடியல. ஒரு சொல்களே, அல்லேலூயா சத்தமா சொல்களே, அல்லேலூயா. அப்போ யோசேப்பினால் 3 நாளுக்கு முன்னாடி வைக்க முடியலன்னா, நம்ம ஏதோ ஒரு சிறை இருப்புக்குள்ளே இருந்தால் அந்த தேவன்
அந்த யோசேப்புக்குள்ளே இருந்த தேவன் நமக்குள்ள இருக்கிற என்ன சிறையிருப்பு இருக்கிறதோ அது 3ஆம் நாள் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்கு அந்த சிறையிருப்பு? நீங்க உயிரோட காக்கப்படணும். நீங்க தேசத்தில் போய் உங்க எல்லாரையும் தகப்பனை எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். நீங்க இங்க உயிரோடு இருக்கிற நாள் வரையும் இங்கே நீங்க வாழணும் என்று அதை யோசேப்பினாலே தன் சகோதரர்களை 3 நாளுக்கு முன்னாடி மேல அவரால் வைக்க முடியலன்னா இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது உண்மைதான். இருந்தாரா இல்லையா? வேதத்தை சொல்லுது. அப்போ அந்த சிறைச்சாலையில் தேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். தாவீது சொல்லுது, நான் மரண இருளிலே பள்ளத்தாக்குகள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரே என்னோடு கூட அப்போ இருக்கிறார். எல்லா இடங்களிலும் சிங்க கபியிலும் தேவன் இருந்தார். அக்னி 7 மணி சூடாக்கப்பட்ட அக்னி ஜூலையிலும் தேவன் இருந்தார். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இயேசு இருந்தார். தேவன் இருந்தார். நல்ல கவனிங்க. தேவனும் யோசேப்பு எத்தனை காலங்கள் சிறையில் இருந்தானோ அத்தனை காலங்களும் அந்த தேவனும் இருந்தார். அந்த வேதம் தேவன் யோசேப்போடு இருந்தார் என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். இப்ப அந்த யோசேப்பு கூட இருந்த தெய்வம் தான் அந்த பானபாத்திரக்காரனை உயர்த்துவதற்கும் என்னுடைய சகோதரி 3 நாளுக்கு மேலே சிறையில் வைக்கப்படாத அளவுக்கு யோசேப்பினுடைய இதயங்களுக்குள்ள கிரியை செய்து அவளை மீண்டும் வெளியே கொண்டு வந்து உங்களை உயிரோடு காக்கவும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து 70 வருஷம் கூட சிறையில் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் இப்போ நம்மோடு பேசுகிற தேவன் என்னோடும் பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். இன்னும் இந்த 3 நாளுக்குள்ள நீங்கள் எந்தெந்த சிறை இருப்புக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யோபுடைய சிறை இருப்பை மாற்றினவர், தன்னுடைய சிநேகிதனுடைய சிறை இருப்பை மாற்றினவர், இஸ்ரவேலுடைய சிறை இருப்பை மாற்றினவர். இன்னைக்கு நீங்க எவைகள் எல்லாம் சிறைப்பட்டிருக்கிறீர்களோ அது இனி வருகிறது 3ஆம் நாளிலே ஒரு தேவனால படைக்கப்பட்ட மனிதனால 3 நாளுக்குள்ள வைக்க முடியாதுன்னா அந்த தேவன் பரம தேவன் நம்மை அதிக நாள் அந்த சிறையிருப்புக்குள்ளாக வைக்காதபடி அந்த சிறையிருப்புகளை வெளியே கொண்டு வரும்படி நான் உயிரோடு இருக்கும்படி அந்த தேசத்தில் உயிரோ மீண்டும் வந்து அவர் வருக வரை காக்கும்படியாக அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அது 3ஆம் நாள் தான் அதுவும் நடந்தது. அதான் அந்த மலையின் மேலே 3ஆம் நாள் 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்படுங்க. 3ஆம் நாளுக்காக நீங்கள் காத்திருங்க. அந்த 3ஆம் நாள் விசேஷித்த ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த சிறையிருப்பு யார்? நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணத்தை பொறுத்தால் உலகத்தில் வெளிச்சம் இருந்தால் நமக்கு சில சிறையிருப்பு அப்பப்போ வரத்தான் செய்யும். கடன் ஒரு சிறையிருப்பு தான், வியாதி ஒரு சிறையிருப்பு தான், எல்லாமே ஒரு சிறையிருப்பு தான். ஆகவே இந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் 3ஆவது நாள் யோசிப்பின்படி அந்த தேவன் நம்முடைய எல்லா சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5லிருந்து நீங்கள் 19 வரை இந்த சங்கீதம் தியானம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதம் தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொன்னார். அதாவது அமாவாசை நாள் வரும்போது அந்த வழக்கத்தின்படி ஒரு விருந்து வைப்பாங்க. இப்போ சவுல் இருக்கிறான், யோனதான் இருக்கிறான், தாவீது இருக்கிறான். இப்போ சவுல் ஏற்கனவே தாவீதுக்கு எதிராக செயல்படுகிறவன். அதையெல்லாம் யோனதானுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். இப்போ தாவீது என்ன கேட்குற யோனதானுக்கிட்ட, தாவீதும் யோனதானும் ஸ்ரீனுடைய சிநேகத்தை பார்க்கல அதிகமாக சிநேகமாக இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறான், இன்றைக்கி அமாவாசை, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு புரியாது, அதனால் நீ எனக்கு தயை பாராட்டணும், அதில் நீ உண்மையாக இருக்கணும்,
எனக்கு தீமை செய்யக்கூடாது, ஏன்னா நான் அந்த சீட்டில் என்னை பார்ப்பார், ஏன்னா அந்த தாவீது அங்கே இருந்து ஆக வேண்டும். இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நான் அப்படி இல்லை, நான் உண்மையிலே நான் வந்து உண்மையை சொல்லுவேன், ஆனால் நான் அது சொல்லும்போது நீ ராஜாவாக இருக்கும்போது என் சந்ததி குடும்பத்திலெல்லாம் நீ காப்பாற்றி கொள்ளணும்னு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அல்ல சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அப்படி சொல்லிவிட்டு அமாவாசை நாளில் அந்த விருந்துக்கு யோனதான் அமரா தாவீது சீட்டு காலியாக இருக்குது. அப்போ சவுலுடைய எண்ணங்கள் வெளிப்படுகிறது. தாவீது எங்கே அப்படின்போது அவன் ஊருக்கு போயிருக்கிறான், அப்பாவை பார்க்க போயிருக்கிறான், விசாரிக்க போயிருக்கிறான் என்று சொல்லும்போது நீ அவனுக்கு உடந்தையாக இருக்கிறாயா என்று அந்த ஈட்டி ஏந்தி மகன் என்று பாராமல் அவனை கொலை செய்ய முயற்சித்தார். அல்ல சொல்லுங்களே இல்லையா. இப்போ அந்த 3ஆம் நாள், அதுவும் 3ஆம் நாள் தான். அதை வாசிங்கப்பா, அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம். 1 சாமுவேல். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி. 3ஆம் நாள் நல்ல கவனிங்க, சாயங்காலம் 3 நாள் நடக்கும், சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி, வெளியே நான் ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்துக்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர் நல்லது என்றார். உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவனுக்கு எரிச்சல் உண்டானால் அது கீழே நம்ம பார்க்கிறோம். அப்போ கீழே பார்க்கும்போது நான் செய்கிறேன் அப்படின்னா ஒரு அடையாளம் சொல்லிட்டு போகிறேன். அதாவது நான் ஒரு அம்பை எய்வேன், பிள்ளையாண்டனை பார்த்து அப்புறம் போ, அப்பால போ அப்படின்னா நீ ஓடிடு. ஒரு அலைச்சுங்களே இல்லையா. அப்போ எங்கள் அப்பா உன்னை கொல்லுவதற்கு அவர் ஆயத்த எண்ணமுள்ளவராக இருக்கிறார், அல்லது நீ இப்புறமா அப்படின்னா சமாதானம் என்கிற ஒரு அடையாளம் செஞ்சுட்டு அவனை அம்புகளை ஏயும் போது அப்புறம் போகணும் தாவீது ஓடி தப்பித்து கொடுக்குறான். ஆக இந்த 3ஆம் நாள் என்பது என்னன்னா, நமக்கு எதிராக எதிரிகள் சத்துருக்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்று அறிந்து கொள்ளக்கூடிய நாள் அந்த நாள். அல்ல சொல்லுங்களே இல்லையா. ஏன்னா அந்த 3ஆம் நாள் தான் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் நினைத்த நாள். அதே 3ஆம் நாளில் யோனாதானை கொண்டு தேவன் தப்பிக்க அந்த வழிகளை ஏற்படுத்தினால் அந்த நாள். ஒருவேளை நமக்கு எதிராக சதித்திட்டங்கள், ஒருவேளை அவர் சொன்னதை போல தந்திரமான காரியங்கள் நமக்கு எதிராக செயல்படணும், அல்லது உங்களை அழைத்து விட வேண்டும், உங்களை எதிராக செயல்பட்டு ஒன்றில்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் தேவ சித்தம் நமக்கு வெளிப்பட்டு அந்த சூழ்ச்சியிலிருந்து தாவீது தப்பித்து கொண்டதை போல தேவன் நம்மையும் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சில இடங்களில் சண்டைகள் நடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியாது, சொல்லுவாங்க இன்னும் ஒன்று 3 நாளுக்கும் என்ன பண்ணுறப்பா அப்படிம்பாங்க, அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே உன்னை என்ன பண்ணுறப்பார் அப்படிம்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த 3ஆம் நாள் நமக்கு எதிரி என்ன செய்வான் என்கிற அடையாளத்தை, அந்த திட்டத்தை தேவன் நமக்கு காண்பித்து அதிலிருந்து தப்பித்து நம்மை பாதுகாக்கிற நாள் தான் அந்த 3ஆம் நாள். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அது யாருக்குன்னா அந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்காத தேவ பிள்ளைகளுக்கு தான். அப்படிப்பட்ட எதிரியானவன் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அந்த 3 நாள் மறைந்திருக்கவும், அந்த 3ஆம் நாள் அதை வெளிப்படுத்தவும்
தாவீதை உயிரோடு காத்து மீண்டும் அந்த ஸ்தானத்தில் ராஜாவாக நிறுத்தின தேவன் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் அதே காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த மலையில் 3ஆம் நாள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே, நல்ல கவனிங்க, 3ஆம் நாளிலே கில்காலுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும் கில்காலின் மேலும் விழுந்து கில்காலை கொள்ளையடித்து. இப்ப நல்ல கவனி, தாவீது யுத்தம் போயிட்டு வரான். வந்த இடத்துல எங்கள் சிக்கலால் பார்த்தீங்கன்னா சுட்டெரிச்சு தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இது 3ஆம் நாள் வரான். அப்போ தாவீது பலன் இல்லா, அவன் அழுவதற்கு பலன் இல்லையா. அடுத்த நாட்கள் வேற, முழுவதும் கண்ணீரினால கட்டிலையும் நனைத்து படுக்கை நனைத்தவன் தான் தாவீது. கத்தக்கட்டையாக சொல்கிறான், என் கண்ணீர் துருத்தில் கணக்கில் அல்லவா இருக்கிறது தாவீது. இப்போ அவனால் அழ முடியல, ஏன்னா அழுவதற்கு அங்கே பலன் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவன் இழந்து போனான், தன்னை தவிர எல்லாம் இழந்து போனான். ஆக கத்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். இருக்கிற ஜனங்களும் அவன் மேலே கல்லெறிகிறாங்க, கூட இருக்கிறவனும் கல்லெறிகிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இதெல்லாம் நான் மீண்டும் நான் இழந்த வீட்டை பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு கேட்பேன். 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அபிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்க என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இது 3ஆம் நாள் வரும்போது நடந்தாலும் அதே நாளை கர்த்தர் செய்கிறார். நீ எவைகள் எல்லாம் இழந்து போனாயோ, எவைகள் எல்லாம் உனக்கு நஷ்டப்பட்டு போயிற்றோ, அவைகள் எல்லாம் நீ பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் நீ என்ன செய்வாய், அதை நீ இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்வாய் என்று தேவனுடைய வார்த்தையின்படி தாவீது பின்தொடர்ந்து எவைகள் எல்லாம் இழந்தானோ அந்த 3ஆம் நாள் பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் தாவீது பெற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்றார், நீங்க எவைகள் எல்லாம் கடந்த நாட்களில் இழந்து போனீர்களோ, எவைகள் எல்லாம் கைவிட்டு நஷ்டப்பட்டு போயிற்றோ, அது உத்தியோகமானாலும் தொழிலானாலும் பணமானாலும் பொருளானாலும் எவைகளெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அதை மீண்டும் தேவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த 3ஆம் நாள் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. யாருக்குன்னா கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்காத தேவ பிள்ளைகளும். ஒரு வேளை நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது எனக்கு கூட ஒரு உணர்வு வருகிறது. ஒரு வேளை உங்களை ஏமாற்றினவர்கள் எத்தனையோ கோடி கூட ஏமாற்றிருக்கலாம், நிலங்களை ஏமாற்றிருக்கலாம், வீட்டை கூட ஏமாற்றிருக்கலாம், அதை இழந்து போயிருக்கலாம், அது உங்களுடையதாக இருக்கலாம், அது என்னுடையன்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒரு அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களை தானா தேடி வரும். நீங்க எதை இழந்தார்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லும் போது உங்களுடைய காரியத்தை இன்னொருவன் அபகரிக்க முடியாது. உங்களுடைய நிலம் பணமானாலும் பொருளானாலும் இன்னொருவன் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அது எவ்வளவு பெரிய சொத்தானாலும், அது எவ்வளவு பெரிய எத்தனை கோடியானாலும் 3ஆம் நாளிலே நீங்க இழந்தவற்றை அவர்களே தேடி வந்து உங்களுக்கு தரும்படியாக அந்த கிருபை செய்வார். அல்லேலூயா. அதை இதை எழுந்துட்டா நம்ம சொல்றோம்.
அதை தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம். எங்கள் அம்மாவுடைய செய்தி கேட்கும் போது அசைவே இல்லைன்னாங்க. நான் அசையாமல் இருந்தேன். என் மனைவிக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என் இருதயத்தில் நான் நினச்சேன், ஊழியத்தை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வச்சேன். அப்போ தான் இந்த செய்தி நான் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போ இன்றைக்கி 3ஆம் நாள், நேற்று 3ஆவது நாள். அப்போ நேற்று நான் செய்தி கேட்டேன். வீட்டில் போகும்போது கை 2 அசைத்தார்கள். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. வீட்டுக்கு போகலாமான்னா தலை அசைச்சாங்களா, அதாவது ஒன்றுமே இல்லாத இடத்துல. ஆக கர்த்தர் அந்த நல்ல செய்தி இனி எப்படி நடக்குமோ அது கர்த்தர் சித்தம். ஆனாலும் அது ஒரு நல்ல செய்தி. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. நமக்கும் நல்ல செய்திகளை கர்த்தர் தருவார். நாம் எத்தனை காரியங்கள் இழந்தாலும் அதை நம்மை தேடி தாவீதை பெற்றுக்கொண்டதை போல, அந்த 3ஆம் நாளில் தொடர்ந்து பெற்றுக்கொண்டதை போல நாம் யாரை தேட வேண்டாம். நம்முடைய காரியம் நம்மையே தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தானாகவே தேடி வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 28வது வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கு. 2 ஸ்திரீகள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேருமே குழந்தை பெற்றவங்க தான். ஆனால் இரவில் அப்படியே தூக்க மயக்கத்தில் ஒருவள் புரண்டு ஒரு குழந்தையின் மேலே அவள் இருந்தனால ஒரு குழந்தை மரித்து போனார். இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கு. அப்போ அந்த குழந்தை எடுத்து இவ தன் பக்கம் வச்சிட்டார். சாலமோன் சிறிய வயது உள்ளவன். 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தின பின்பு ஆண்டு கேட்குற, எப்பா உனக்கு என்ன வேணும்? நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். இப்போ அந்த காரியத்தை நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் அது 28வது வசனம் வரைக்கும். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவரே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே, எத்தனாம் நாளா? 3ஆம் நாள். அங்கே தான் வந்து அந்த 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். ஆனால் ஒருமித்து தான் இருந்தோம். எங்கள் இருவரை தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உம்மது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்திலே எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக் கொண்டு தன் பிள்ளையை எடுத்து என் மார்பில் கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்தது. நான் அதை உற்று பார்க்கும்போது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று எல்லாம் நல்லா நிறைய சொல்லிட்டே வராங்க. அப்போ ராஜா என்ன சொல்கிறான்னா, ராஜா என்னத்தான் தீர்ப்பு செய்வார்ன்னு ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. இவளை என்னுடுதுங்கிறாள், அவளை என்னுடுதுங்கிறாள். அப்போ அவள் கூப்பிட்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்குற. பட்டயத்தை கொண்டு வந்த உடனே இது 2ஆய் என்ன செஞ்சிடு, பிளந்து பாதி இவளுக்கும் பாதி இவளுக்கும் என்ன செஞ்சிடுங்க, கொடுத்துடுங்க. அப்போ பெற்ற பிள்ளை தாயால் என்ன செய்யுது, இல்லை அப்படி நீங்கள் பண்ணாதீங்க, இதை அவளுக்கே என்ன செய்யுங்க, கொடுத்துடுங்க. அப்போ ராஜானா அந்த பிள்ளையை நீ அவளுக்கே கொடுத்து. அப்போ 3ஆம் நாள் என்பது சரியான தீர்ப்பின் நாள். ஒரு அலே சொல்லுங்களே அல்லேலூயா. நமக்காக நல்ல தீர்ப்பு செய்கிற தேவன். சாலமோனே நல்ல தீர்ப்பு சொல்கிறான்னா
சாலமோனின் தேவன் எப்படி நியாய தீர்ப்பு செய்கிறவர்? நமக்கு எதிராக எந்த காரியம் வந்தாலும் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு நமக்கு வரும். அல்ல சொல்லுங்களே அல்லையா? நமக்கு சாதகமான வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும், கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை அது இல்லாமல் போகும் என்று மனதுடையவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே விசாரணை செய்து ஒரு நியாயமான காரியத்தை உங்க வாய்க்கல கர்த்தர் செய்ய போகிறார். அல்ல சொல்லுங்களே அல்லையா? இது உலக ராஜா, அது சாதாரண ராஜா அல்ல. அவர் ராஜாதி ராஜா. அவர் நியாயம் செய்யாமல் நமக்கு இருப்பாரோ? இரவும் பகலும் அவர் கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு சரியாக இருக்கும். அல்ல சொல்லுங்களே அல்லையா? அது உண்மையானவை தன் பிள்ளையை பெற்றுக்கொண்டதை போல நமக்கு உண்மையானவைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல நியாயத்தீர்ப்பை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து நமக்கு ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த மனுஷர் 34:23 நாளில், அதாவது 3ஆம் நாளில் இங்கே ஒரு சம்பவம் என்னென்னா, யாக்கோபுடைய பிள்ளை தீனாலை அந்த தேச ஜனங்க அன்றைக்கி பலாத்காரம் பண்ணாங்க, கற்பழித்தார்கள். அன்றைக்கே அது நடந்திருக்கு. அப்போ அவங்க இவங்களோட உடன்படிக்கை செய்யணும், உங்கள் குமார்த்திகளை நாங்கள் எடுக்கணும், எங்கள் குமார்த்திகளை அப்படி எடுத்து பண்ணலாம். அப்போ இவங்க சகோதரர் தந்திரமான ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன காரியம் சொன்னால், எங்களை போல் நீங்கள் விருத்த சேதனை பண்ணால், விருத்த சேதனை பண்ணும்போது நாங்கள் எங்களுடைய குமார்த்திகளை தருவோம். அல்ல சொல்களே அல்லையா? அப்போ அவங்க சொல்ல கீழ்ப்படிந்து விருத்த சேதனை பண்ணாங்க. விருத்த சேதனை பண்ணும்போது 3ஆம் நாள் ரொம்ப வேதனை எடுக்கும். அவங்களால யுத்தம் செய்ய முடியாது. அந்த 3ஆம் நாளில் கடுமையான வேதனை உண்டாகும் போது இவங்க எல்லாரும் எழும்பி போயிட்டு பட்டயத்தினாலே இவங்களை கொண்டுடுறாங்க, எல்லாரையும் கொண்டு போடுவாங்க. ஆனால் அது யாக்கோபுக்கு புரியமில்லாத காரியம். ஆக இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கடைசி 2 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, என் வாசனையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணி. அப்போ வாசனை, இந்த 3ஆம் நாள் வாசனை என்பது என்ன? சாட்சியின் ஜீவியம். அல்லே சொல்லுங்களே அல்லையா? அப்போ யாக்கோபு என்ன சொல்றான்? நான் என்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை நீங்க செய்த தவறினாலே கெடுத்துட்டீங்களேங்கிறான். மகளுக்கு பதிலாக செய்த காரியத்தையும் பாராட்டல. யாக்கோபுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. என் வாசனையை, என் சாட்சியினுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே என்று பிள்ளைகளை பார்த்து கலங்கினவனாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக இந்த 3ஆம் நாள் என்று எதை காட்டுகிறது? நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. அல்ல சொல்லுங்களே அல்லையா? ஆக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவ பிள்ளைகள், மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களே அல்லையா? நம்முடைய சாட்சியை நாம் கெடுத்து விடக்கூடாது. அதான் சங்கீதத்தில் வாசித்தோம், ஆலயத்தின் பிரகாரங்களிலே முன்பாக நடுவிலே கர்த்தர் செய்தவைகளை கர்த்தருக்காக சாட்சியாக நின்று அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்கிற அது 3ஆம் நாளை போல நம்ம வாழ்க்கையில கடைசி வரையும் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா. அதனால் அப்போஸ்தலர் நடபடியில் ஒரு வசனம் இப்படி சொல், அதாவது பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் நீங்கள் பலனடைங்க. ஃபஸ்ட்டு எங்கே நம்ம சாட்சியாக இருக்கணுமா? எருசலேமிலும் யூதேயா. எருசலேம் என்பது எங்கே? சபை. சபையில் முதலாவது சாட்சியாக இருக்கணும். 2வது எங்கே இருக்கணும்? யூதேயா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கணும். 3 சமாரியா. சமாரியாம் என்பது ரட்சிக்கப்படாத ஜனம். ஒரு அலேச்சல்களே இல்லையா? ரட்சிக்கப்படாத ஜன சாட்சியம் பூமியின் கடைசி பரியந்தம்
எனக்காக சாட்சியா. அல்லேலூயா. இப்போ அவன் என்ன சொல்றான், நீங்க செய்த தவறினால என் வாசனையை கெடுத்தீங்களே, என் சாட்சியின் ஜீவியத்தை கெடுத்தீங்களே. அங்கே பிள்ளைகள் செய்த தவறினால யாக்கோபு சாட்சி கெட்டு போய் தவிர, இன்னைக்கு நாம் செய்கிற தவறினாலே நம்முடைய சாட்சி என்ன செய்யுது, கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை. அவங்களா இவங்களா சாட்சியே இல்லையே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உள்ள காலங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் இருக்கிற வரை தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், குடும்பமானாலும் சபையுமானாலும் புரதாதிகள் நடுவில் பூமியின் கடைசி பரியந்தம் தேவனுக்காக சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. சாட்சி சொல்வது லகுவா சொல்லிடலாம், சாட்சியாய் இருப்பது கடினமான காரியம். அல்லேலூயா. சாட்சியாய் இருந்து சாட்சி சொல்லுவது தான் கர்த்தருக்கு மேன்மை. யோபு சொல்லும் போது என்னுடைய சாட்சி எங்க தான் இருக்கு, பரலோகத்திலே இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய சாட்சி இங்க சொல்றேன்னா பரலோகம் கரெக்டா இருக்கணும். அங்கே சாட்சி இடுகிற நம்மை குறித்து சாட்சி இடுகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அதை ஆமோதித்து இது சரிதான் என்று சொல்லக்கூடிய சாட்சி ஜீவியம் நமக்கு இருந்தால் அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க முடியாதபடி எப்போது உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் அந்த 3ஆம் நாள் என்று சொல்லப்படும். இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்குது, நம்ம கூடுமானவரை அடுத்த வாரம் கேட்போம். ஆக நம்ம கடைசி நாம் கேட்டது சத்தியம் சாட்சி உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியே ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற சாட்சி புருஷனை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு கணவனுக்குள்ளே இருக்கிற சாட்சி மனைவியை கர்த்தருக்குள்ளாக நடத்த முடியும். பெற்றோர் இருக்கிற சாட்சி பிள்ளைகளை சரியான பாதை நடத்த முடியும். நம்முடைய சாட்சி தேசத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக நாம் நடத்த முடியும். மீண்டுமாக 5:14 மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசித்து முடிப்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த 3ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அது எங்களுக்கு தரும்படியாக உங்கள் சமுதாயம் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த 3ஆம் நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம். பானபாத்திரக்காரன் சிறையில் இருக்கும்போது தன் இழந்த உத்தியோகத்தை கிடைக்கிற ஒரு 3ஆம் நாள் என்பதை பார்த்தோம். யோசேப்பு 3 நாளுக்குள்ளே தன் சகோதரரை சிறையில் அவனால் வைக்க முடியல. ஆனால் சகோதரர்கள் எத்தனையோ வருஷம் அவனை வைத்தாலும் அவனால் வைக்க மனமல்ல. அவனை உயிரோடு காக்கணும் என்கிற மனம் வந்தது. அதே போல் இயேசு இந்த 3ஆம் நாள் நம்முடைய எல்லா சிறை இருப்பையும் தேவன் நமக்கு மாற்றி தருவார். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சோத்திரம். அதே போல் யோனதானும் தாவீது செய்த உடன்படிக்கை நிமித்தமாக தாவீது உயிரை காப்பது இந்த 3ஆம் நாள். நம்மை காப்பாற்றுவது சத்துருடைய கையிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற அந்த 3ஆம் நாள் கர்த்தர் நம்மோடு பேசினார். சத்துரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடினாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அதே போல் தாவீது இழந்து போனதை அந்த 3ஆம் நாள் தேவ சமூகத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவன் தான் தாவீது. சாலமனுடைய நியாய தீர்ப்பு ஒரு சகோதரிக்கு நீதியான காரியம் கிடைத்ததை போல இந்த 3ஆம் நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்தால் அது நீதியாக நமக்கு உண்டாகும். அதே 3ஆம் நாள் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியின் ஜீவியத்தை நமக்கு எடுத்து விடக்கூடாது. எல்லாவற்றுக்காய் கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன், கேட்கிற யாவரோடு பேசினேன். யாருக்கோ அற்புதங்களை நீ செய்ய போகிறேன், அதற்காய் சோத்திர ஆண்டவரே. சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம்.
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திர பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பசுத்தாவியானவரை நாம் சோத்திர பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நன்றி செலுத்துகிறோம் இந்த பகற்காலங்களுக்காக. அந்த மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கம் 10வது பாகமாக இன்றைக்கு அந்த 3ஆம் நாளுக்குள்ளே இருக்கிற பல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலமாக அநேகருக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கும் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ நிறைவேற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாருக்காக நீ என்னென்ன அவளோடு கூட பேசினீங்களோ அத்தனை காரியங்களும் அவளுக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவளை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமும் கேட்கிற யாவரோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறவன் சதா காலம் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.